ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே அவுட் பேக்கேஜ் மட்டும் இல்லாமல் பயங்கரமான பெரிய ஹால்லாம் வந்து இருக்குது. ஹால் எம்சிசி ஹால். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500 பேருக்கு மேலே வந்து சிட்டிங் பண்ணலாமா. ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்குலாம் வந்து வெளியூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளம்பி வந்துடுங்க. சரி, வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அப்துல். அண்ட் இன்றைக்கி வந்து ஒரு ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஈசிஆர் வெட்டுவான்கினியில் இருக்க பார்க்கின் பீச் ரெசார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் டே அவுட்க்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே அவுட் பேக்கேஜ் மட்டும் இல்லாமல் பயங்கரமான பெரிய ஹால்லாம் வந்து இருக்குது. இன்றைக்கி வந்து ரிசப்ஷன் நடக்க போகுது. ஸோ எல்லாத்தையும் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டே அவுட்க்கு வந்து வந்திருக்கோம். வந்தோடனே வந்து ஒரு வெல்கம் ட்ரிங்க் ஜூஸ் கொடுத்தாங்க. அண்ட் பயங்கர வெயில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஜூஸு குடிச்சிட்டு வேறு என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேம்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இண்டோர் கேம்ஸ் வந்து இருக்குது, டேபிள் டென்னிஸு, கேரம் அப்படின்னு சொல்லிட்டு. அவுட்டோர் கேம்ஸ் ஆகணும்னா ஃபுல் கிட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் விளையாண்டுக்கலாம். பேட்மிண்டனு, ஸ்டெம்ப்பு எல்லாமே வந்து இருக்குது. ஸோ ஃபுட்பால் கூட இருக்குது. ஸோ கேரமும் வந்து இருக்குது, எக்கச்சக்க கேம்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் விளையாண்டு என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்டோர் கேம்ஸ் விளையாட வந்திருக்கோம் வித் ராகுல். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேட்மிண்டன் அண்ட் கிரிக்கெட்லாம் இருக்குது. அடுத்து கிரிக்கெட் ஆடலாம். ரெடியா ராகுல்? ராகுல் கண்ணாடி போட்டு தான் ரெடியா ராகுல்? கமான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவனோட ஹைலைட்டான ஒரு ஸ்பாட்டு தான், ஸ்விம்மிங் பூல். அதுவும் விதவிதமான ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் சுற்றி போகிற இடமே வந்து மரமாக வந்துருக்கு. அந்த மெயின் ஸ்விம்மிங் பூலை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ஃபால்ஸுக்குலாம் வந்து வெளியூர் போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கிளம்பி வந்துடுங்க. ஸோ இங்கே வந்து வாட்டர் ஃபால் செட்டப்லேயே வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜக்கூசி வந்து இருக்குது அண்ட் பெரிய ஸ்விம்மிங் பூல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் குரூப்பாலாம் வந்தீங்கன்னா குளிச்சு என்ஜாய் பண்ணலாம் இந்த வாட்டர் ஃபால்ஸில். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம அவங்களோட ஹாலு அதுக்கப்புறம் ரூம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இவங்கள வந்து மொத்தம் வந்து 4 ஹால்ஸ் வந்து இருக்குது லானோட சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து 28 ரூம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ரெண்டு பேர் தங்குற மாதிரி, 4 பேர் தங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டகரியில் வந்து இருக்குது. ஸோ ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ரூமுக்கு வந்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம். இதோட சார்ஜ் வந்து 3500 சார்ஜ் பண்ணுறாங்க. 2 பேர் ஸ்டே பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஸ்டே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ், எக்ஸ்ட்ரா பர்சனுக்கு வந்து 500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் என்ன ஹைலைட்னா ஸ்பேஷியஸாக வந்து இருக்கும். அண்ட் முக்கியமாக வந்து பால்கனியோடு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் உட்காந்து சில் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ரூமு. ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம்ல டீலக்ஸு, அதோட கொஞ்சம் குட்டி ஸ்பேஷியஸாக இல்லை. அதில் வந்து பால்கனி இருந்துச்சு, இதில் பால்கனி இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணுறாங்க. சின்னதாக காம்பாக்டாக ஸ்டே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சூட் ரூமு. ஸோ டீலக்ஸோட பெருசு இது பார்த்தீங்கன்னா தெரியும். சோஃபா போட்டுருவாங்க, பயங்கர பெருசாக வந்துருக்கு. அண்ட் பெரிய பெட்டு. ஸோ இதில் என்ன ஹைலைட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபா இருக்கும், மினி ஃப்ரிட்ஜ் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்ரூமில் வந்து பாத் டப் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் குளிச்சு என்ஜாய் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 சார்ஜ் பண்ணுறாங்க 2 பேருக்கு. இது ஃபைனல் அவங்களோட பெரிய மகா ரூம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 பேர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 15 பேர் கூட ஸ்டே பண்ணலாம் போல். அவ்வளோ ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக வந்துடும். ஸோ பயங்கர பெருசாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட வரீங்கன்னா செம்மையாக சில் பண்ணலாம் இங்கே. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஹால் பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஹால். ஒரு நீங்கள் மீட்டிங் வைக்கிறீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து பண்ணலாம். ஸோ ஒரு அரௌண்டு வந்து 70 மெம்பர்ஸ் கிட்ட வந்து இங்கே சிட்டிங் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. நல்லா வந்து பெருசாகவே வந்து இருக்குங்க. இன்னும் வந்து 3 ஹால்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் போய் பார்ப்போம். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி ஹால். ஸோ சின்னதாக இருக்குது. ஒரு 30லேருந்து 40 பேர்கிட்ட நீங்கள் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி சின்ன கெட் டுகெதர் மாதிரி பண்ணுறீங்கன்னா இந்த ரூமை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவங்களோட மெயின் ஹால், எம்சிசி ஹால். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 500 பேருக்கு மேலே வந்து சிட்டிங் பண்ணலாமா. இப்போ வந்து ஈவினிங் வந்து ரிசப்ஷன் வந்து நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஏற்பாடுகள் தான் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ டெக்கரேஷன்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஈவினிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறேன். டெக்கரேஷன் வந்து இவங்களே வந்து பண்ணி தந்துடுவாங்க, இன்ஹவுஸ்லேயே வந்து இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ மேலே அந்த ரிசப்ஷன் ஹால் பார்த்தோம்ல, ஸோ அதுக்கு வந்து டைனிங் வந்து கீழே தான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன, அதாவது ஒரு 100 பீப்புள் வரீங்கன்னா இதே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாலாக வந்து கன்வெர்ட் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இது வந்து டைனிங் ஏரியா நல்லா வந்து பெருசாக வந்து நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரிசப்ஷனுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அடுத்து அவளோட லான். ஸோ இதுவும் வந்து பெரிய ஸ்பேஸாக வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ் மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் அங்கே வந்து மாப்பிள்ளை போனெல்லாம் வந்து உட்கார வச்சுக்கலாம். ஸோ நல்லா வந்து டெக்கரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. மேலே வந்து
லைட்ஸ் மாதிரிலாம் தொங்க விட்டுருக்காங்க. லானும் வந்து பக்கா வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரெசார்ட்டோட மெயின் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்சிசி ஹால் தான். இதில் வந்து 1000 பீப்புள் வரைக்கும் அக்கமடேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. டெக்கரேஷன் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஃபுட்டும் கூட நீங்கள் அவங்களே ஆர்டர் கொடுத்துக்கலாம். ரெசார்ட்லேயே வந்து பேக்கில் கிச்சன் வச்சுருக்காங்க. சுட சுட ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லா வந்து இருந்துச்சு எல்லாமே. அண்ட் நீங்களும் இது மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. Until then, bye from Abdul.